இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற நாமன்கிளேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாமன்கிளேச்சர்னால் என்னென்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட நேமை தான் வந்து ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கும் தனிப்பட்ட நேம் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நேம்லாம் என்னென்ன காம்பவுண்டுக்கு என்னென்ன நேமு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ட்ரைபல் சிஸ்டம், இன்னொன்று IUPAC சிஸ்டம். ட்ரைபல் சிஸ்டம்னா என்னென்னா அது வந்து ஒரு ஓல்டு சிஸ்டம். அது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே அந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு வந்து இருக்காது. அப்புறம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால மற்ற கெமிக்கல் எந்த இதுவுமே அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகரில் இருக்கும், ஃபார்மிக் ஆசிட் வந்து ரெட் ஆண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆக்சலிக் ஆசிட், மாலிக் ஆசிட் இந்த மாதிரியான ஆசிட் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அப்படின்ட்டு நார்மலாக அதோட நேம் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து அந்த கெமிக்கல் பாண்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அதெல்லாமே சொல்லுவாங்க. இது வந்து லாட்டின் அப்புறம் க்ரீக் வேர்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். IUPAC சிஸ்டம் வந்து செகண்ட் டைப்பு. இது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நேம்லேயே இருக்குது. இன்டர்நேஷ்னலாக யூனியனாக ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு வந்து இவங்க நேம் வந்து சொல்லியிருக்காங்கன்னுட்டு இந்த நேம்லேயே வந்து ஷார்ட் ஃபார்மில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. IUPAC சிஸ்டம்னா என்னென்னா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக லாஜிக்காக ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதோட நேம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த IUPAC நேம் வந்து இதில் வந்து 3 காம்பவுண்ட் இருக்குது. என்னென்ன 3 பார்ட்ஸ்னால் ரூட் வேர்ட் ஆர் பேஸ், அதுக்கடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு 3 காம்பவுண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ரூட் வேர்டுனா இது எல்லாமே மெமரி பண்ணணும். என்னென்னா ஒரு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்னா என்னென்னா ஒரு சிங்கிள் பாண்டில் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து ஏன்னு சொல்லுவாங்க. ஒரு கார்பன் ப்ரெசென்ட் ஆகி ஹைட்ரஜன் பாண்ட் வந்து சிங்கிள் செயினில் இருந்துச்சுன்னா அதை மீத்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 2 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஈத், அப்புறம் சிங்கிள் பாண்ட்னா ஏன், ஈத்தேன். ப்ரொப்பேன், ப்ரொப்னா 3 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரோப், பியூட்னா 4, பென்ட்னா 5, ஹெக்ஸ்னா 6, ஹெப்டானா 7, ஆக்ட்னா 8, அதுக்கடுத்து நான்னா 9, டெக்கானா 10. இதில் டபுள் பாண்ட்னா ஈன்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பாண்ட்னா ஐன் அப்படின்ட்டு இந்த நேமில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். செயின் ஐசோமெரிசம்னா என்னென்னா ஒரு கார்பன் ஆட்டமில் வந்து செயின் ஃபார்மேட்டில் நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் அதுக்கடுத்து ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு வந்து தரது தான் வந்து செயின் ஐசோமர்னு சொல்கிறாங்க. ஐசோனா சேம், மர்னா ஸ்கெலிட்டன், அந்த கார்பன் ஸ்கெலிட்டன். செயின் ஃபார்மேட்டுன்னா இது வந்து ரிங் ஃபார்மேட்டில் இல்லாமல் செயின், கார்பன் செயின் இந்த மாதிரி இருக்கும். அலிபேட்டிக் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ப்ரிஃபிக்ஸில் வந்து என்னன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் செயினில் வந்து ஒரு கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகாமல் CH3 CH இங்கே 4 கார்பன் 1 2 3 4 CH3 இந்த மாதிரி செயினாக இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் செயின் ஃபார்மேட்டில் நார்மல் ஒரு கார்பன் ஆட்டம் செயின் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து முன்னாடி என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் நம்ம. ஐசோ எதுக்கு வந்திருக்குன்னா லாஸ்ட் கார்பன் ஆட்டம் வந்து கண்டினியூஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து 4 கார்பன் இருக்குது, அதனால் பியூட். ஏன் எதுக்கு கொடுத்துருக்கோன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது, அதனால் ஏன். ஐசோ எதுக்கு கொடுத்துருக்கோன்னா லாஸ்ட் கார்பன் ஆட்டம் வந்து கண்டினியூஸ் செயினில் இருக்கும். அதுக்கடுத்து நியோ. ப்ரிஃபிக்ஸில் எதுக்கு நம்ம நியோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா
அந்த லாஸ்ட் கார்பன் ஆட்டம்க்கு முன்னாடி ஒரு 2 கார்பன் ஆட்டம் வந்து இப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை தான் வந்து நியோ அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். இங்கே 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. அதை வந்து பென்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்டடாக இருக்கிறனால ஏன்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு பென்டைல்னு நம்ம சொல்கிறோன்னா, இங்கே வந்து ஒரு கண்டினியூஸ் செயின் வந்து இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இங்கே நியோ பென்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஐயூபிஏசி நேமுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் 5 கார்பன் ஆட்டம் வந்து ஸ்ட்ரெயிட் செயினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் 2 மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு ஒரு கார்பன் கூட. அடுத்து இந்த கார்பனில் மெத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி நம்பர் கொடுக்குறதுனா 1 2 3 4 5 அப்படின்ட்டு இது இங்கே கண்டினியூஸ் செயினில் இருக்கிறதுல வந்து நம்ம நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து மேலே இங்கேயும் வந்து நம்பர் கொடுக்கணும். இப்போ இதில் எது ஷார்ட்டஸ்ட் டிஜிட்டாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து 2 மெத்தில் குரூப் இருக்கா, இது கூட இங்கே 2 2 மெத்தில் குரூப் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு 3 காண்ட இன்னொரு மெத்தில் இருக்குது. அதனால் 3 மெத்தில் இருக்கிறதுனால அது வந்து ட்ரைமெத்தில் பென்ட். 1 2 3 4 5 கார்பன் கூட 3 மெத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து 3 மெத்தில் பென்டேன். எல்லாமே சிங்கிள் பாண்டடாக இருக்கிறதுனால பென்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சிங்கிள் கார்பன் இங்கே சிங்கிள் மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. ஒரு மெத்தில் குரூப் கூட இன்னொரு மெத்தில் ஃபார்ம் ஆகி எத் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால 2 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து டெர்ஷரி. இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம் கூட 2 கார்பன் மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து குவாட்ரானரி அப்படின்ட்டு நம்ம வந்து 4 டைப்ஸ் வந்து இதில் கார்பன் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கார்பன்: ப்ரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்ஷரி கார்பன், குவாட்ரானரி கார்பன். ப்ரைமரி கார்பன்னா என்னென்னா, ஒரு கார்பன் ஆட்டம் வந்து இன்னொரு கார்பன் ஆட்டம் கூட வந்து அட்டாச் ஆகிருந்தால் அது ப்ரைமரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி கார்பன்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 2 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இந்த சைடு பைண்டாக இருக்குது, இந்த சைடு பைண்டாக இருக்குது, அப்போ இது வந்து செகண்டரி. ஸோ இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம், இது வந்து ஒரு கார்பன் ஆட்டம், இது ஒரு கார்பன் ஆட்டம். இங்கே மிடில் ஒரு கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகி 2 சைட்லேயும் வந்து கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா இது வந்து செகண்டரி அப்படின்னு சொல்கிறோமா. அதுக்கடுத்து டெர்ஷரி கார்பன்னா என்னென்னா, ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 3 கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து டெர்ஷரி கார்பன். ஸோ இதுதான் அந்த 3 கார்பன் 1 2 1 2 3 இந்த மாதிரி 3 கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். 4 சைட்ஸும் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குவாட்ரானரின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டெர்ஷரி கார்பன், குவாட்ரானரி கார்பன். ஸோ ஐயூபிஏசி நேமோட எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தனித்தனியாக. உல்ஃபின்ஸ்னால் அல்கேன் அந்த மாதிரியான அன்சேச்சுரேட்டட் கார்பன் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் வந்து உல்ஃபின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 கார்பன் ஆட்டம் கூட டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஈன் அப்படின்னு சொல்லுவோமா. 2 கார்பன் ஆட்டம்ஸ் எத் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஈன், அதுதான் வந்து ஈத்தீன் எத்திலீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து 3 கார்பன் ஆட்டம் கூட ப்ரொப் அப்படின்னு சொல்லுவோம். 3 கார்பன் ஆட்டம் கூட நேம் வந்து ப்ரொப். அதுக்கடுத்து இங்கே டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் ஈன், ப்ரொப்பிலீன் அப்படின்னு இதோட நேம் சொல்லுவோம். அடுத்து 4 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா பியூட். அந்த பியூட்டோட ஒரு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஈன்னு சொல்லுவோம். அது வந்து பியூட்டைலின், பியூட்டின் அப்படின்ட்டு அதோட நேம் வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து அசிட்டைலின்னா என்னென்னா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை தான் வந்து அசிட்டைலின்னு சொல்லுவோம். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னால் சிங்கிள் பாண்டடாக இல்லாமல் இருக்கிறது தான் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு 2 கார்பன் ஆட்டமுக்கு இடையில்,
அப்போ இது வந்து அசிட்டைலின் அப்படின்னு இதுக்கு நேம் வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இங்கே 3 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மெத்தில் இங்கே இது அசிட்டைலின் குரூப் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால மெத்தில் அசிட்டைலின் அப்படின்னு நம்ம பேர் டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதே அசிட்டைலின் குரூப் கூட 2 மெத்தில் குரூப் வந்து இங்கே சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால வந்து டைமெத்தில் 2 மெத்தில் தான் வந்து டைமெத்தில்னு நம்ம சொல்கிறோம். அசிட்டைலின் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால டைமெத்தில் அசிட்டைலின் அப்படின்னு இதோட நேம் வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து இதோட இன்னொரு நேம் வந்து கிரையோட்டெனைல் அப்படின்னு சொல்லுவோம். அல்கைல் ஹாலைடு அப்படின்னா என்னென்னா, அல்கைல் ஹாலைடு அப்படின்னா என்னென்னா ஹாலைட் குரூப் ஹாலஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து அல்கைல் குரூப்போட ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து அல்கைல் ஹாலைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா, ஒரு கார்பன் ஆட்டம் CnH2n+2. இது வந்து n அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இது வந்து 1ஆக இருக்கலாம், ஒரு கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அதனால் n நம்பர் ஆஃப் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். CnH2n+1. எக்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா ஹாலஜனை டினோட் பண்ணுது, ஹாலைட் குரூப் அதை வந்து டினோட் பண்ணுது. இதில் வந்து 3 காம்பவுண்டை நம்ம பிரிக்கிறோம். ஹாலைட் ஆட்டம் வந்து எந்தெந்த இடத்துல ஒரு கார்பன் ஆட்டம் கூட எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோன்றதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், டெர்ஷரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு நேம் வந்து இந்த ஹாலஜனோட பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இந்த நேமிங் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். 2 கார்பன் ஆட்டம் கூட எத் கூட ஒரு புரோமின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு கார்பன் ஆட்டம் புரோமின் கூட ஒரு காம்பவுண்ட் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது புரோமோ ஈத்தீன். இதை தான் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம். முன்னாடி கார்பன் ஆட்டமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்ஷரி கார்பன், குவாட்ராண்டரி கார்பன்னுட்டு, அதே மாதிரி தான் இதுலேயும் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆல்கஹால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால்ஸை வந்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் டினோட் பண்ணுவோன்னா OH குரூப்பில் தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஒரு ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் OHஆ ஃபார்ம் பண்ணும். ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா அதே மாதிரி CnH2n+1OH அதுதான் வந்து ஆல்கஹால்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா. ஆல்கஹால்ஸ் வந்து எந்த நேமில் டினோட் பண்ணுவோன்னா OL அப்படின்ற நேமில் தான் டினோட் பண்ணுவோம். ஆல் அந்த மாதிரியான நேமில் தான் டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெத்தில் குரூப் கூட ஒரு ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மெத்தனால்னு சொல்லுவோம். 2 கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து எத்தனால்னு சொல்லுவோம். 3 கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லுவோம். 4 கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது பியூட்டனால் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஈத்தர், ஆல்டிஹைட் குரூப்பை பற்றி அதிலோட IUPAC நேம் வந்து எப்படி டினோட் பண்ணுவோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.